இல்ல ரசூலாவுடைய வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவது எண்ணம் போல் வாழ்வு. ரசூலா சொல்லும்போது செயல்கள் அனைத்தும் எண்ணங்கள் படிதான் அமையுது. ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம நல்லதே நினைக்கும் போது நிச்சயமா நல்லது தவிர வேற எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. அடுத்தது பிறர் குறைய மறைத்திடுங்கள். அதாவது அடுத்தவங்களோட குறைய மறைக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, யார் ஒரு முஸ்லீமின் குறைய மறைக்கிறாங்களோ அவங்களுடைய குறைய மறுமை நாளில் அல்லாஹ்வும் மறைக்கிறான். அப்ப அடுத்தவங்களுடைய குறைய நம்ம மறைக்கிறது மூலியமா மறுமை நாளில் அல்லாஹ் நம்ம குறைய மறைக்கக்கூடியவனா இருக்கான். இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டு அடுத்தவங்களோட குறைய ஆராயாம அவங்களுடைய குறைகளை மறைப்போம். அடுத்து மனம் கெட்டால் மதியும் கெடும். ரசூலா சொல்லும்போது உடல்ல ஒரு சதை துண்டு இருக்கு, அது ஒழுங்கா